ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே காந்தாரா அப்படின்னு ஒரு காட காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த அடையறதுக்காண்டி பல ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் வந்து ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர் வந்து அவரும் அவர் பையனையும் கூப்பிட்டுட்டு அந்த காந்தாரா காட்டுக்குள்ள போறாரு. போனவரு அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. அதனால அவங்க பையன் வந்து இந்த காந்தாரா காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு அந்த ராஜ்யத்தை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அந்த பையனோட பையன் வந்து எதுக்காண்டி நம்ம தாத்தா அந்த காட்டுக்குள்ள போனாரு, அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவரும் போறாரு. போனவருக்கு அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. கடைசியில ஹீரோ ரிஷப் செட்டி எப்படி அந்த காந்தாரா காட்டை காப்பாத்துனாரு, எதனால அவங்க மக்கள் எல்லாத்தையுமே அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் வந்து அழிச்சாங்க, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ரிஷப் செட்டி வந்து அவரோட ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்த செகண்ட் ஹாஃப்ல தூக்கி நிறுத்தியிருக்காரு. எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவங்க காமெடி பண்றேன், லவ் பண்றேன் அப்படின்னு சில சீன்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல டைரக்டர் ரிஷப் செட்டி வந்து அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ருக்குமணி வசந்த் வந்து கடைசியில ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காத மாரி இருக்கும். அதே மாரி ஜெயராமா இருக்கட்டும், மத்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ரோல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல புது ஆர்டிஸ்ட்டா ஒரு 50, 60 பேர் இருப்பாங்க போல. அத நம்ம டைரக்டர் ரிச்சர்ட் செட்டி வந்து சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு படத்துல. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த 45 நிமிஷம் காட்சியை காமிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டா இருக்கட்டும், அந்த கேவுக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டா இருக்கட்டும், கரெக்டா லோ ஆங்கிள் இருந்து அப் ஆங்கிளுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. மத்த எல்லா காட்சிகளையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாரி இந்த படத்தோட பட்ஜெட்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 125 கோடியிலேருந்து ஒரு 140 கோடி வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரியே இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தோம்னா சூப்பரா வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த 600 கோடி, 700 கோடி பட்ஜெட்லலாம் பல படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் விஎஃப்எக்ஸ பார்த்தோம்னா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த படத்துல 125 கோடியிலேருந்து 140 கோடிக்கு எடுத்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா வேற லெவல்ல இருக்கும் பார்க்கும்போது. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த புலியா இருக்கட்டும், அந்த சிவன் சிலைய காட்டுவாங்க அதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணியிருக்கார் டைரக்டர் ரிஷப் செட்டி. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் பார்ட் 1ல எப்படி போட்டிருந்தாரோ, அதுக்கு தகுந்த மாரியே இந்த படத்துலயும் வேற லெவல்ல அவரோட மியூசிக்க போட்டிருக்காரு. அதுல ஃபேமஸான மியூசிக் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அத கடைசி கிளைமேக்ஸ்ல சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ரிஷப் செட்டி வந்து அவரோட ஒர்க்க என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃப இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதைய நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல எங்கேயுமே குறை வைக்காம, அந்த போர் காட்சிகள், கடைசியில ஒரு ட்விஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நல்லா தான் வச்சிருக்காரு. ஆனா படத்தோட டிராபேக்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவா, தேவையில்லாத காமெடி, தேவையில்லாத லவ்வு, தேவையில்லாத சமூக கருத்து அப்படின்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.